தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல விஜய் அவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் பரந்தூர் மக்களுக்கும் வழி பிறப்பதற்கான ஒரு நேரமாகத்தான் இதை பார்க்குறோம். 900 நாட்களாக மக்கள் போராடிய இடத்திற்கு இதுவரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மக்களுடைய கருத்தை கேட்பதற்கு அங்கே செல்லவில்லை. இந்த ஒரு ஏர்போர்ட் கொண்டு வருவதால் பல இடத்துல மண் எடுக்கப்படுகிறது, மலைகள் உடைக்கப்படுகிறது, இந்த நீர் ஆதாரம் அளிக்கப்படுகிறது. இவ்வளவு விஷயத்தை அழித்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா? இந்த இடம்தான் வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்து கொடுப்பதற்கான அவசியம் என்ன? இப்போ அதானிக்கும் உங்களுக்குமான உறவு முறைகளில் என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த பெண் விவகாரத்தில் எப்படி 5 கட்சி சேர்ந்து எல்லாமே ஒன்றிணைஞ்சாங்களோ அதே போல விவசாயி பிரச்சனைன்னும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல யார் வருவா? அண்ணாமலை நிச்சயமா அவரும் உள்ள வருவாப்ல. அப்போ இந்த இடத்தில் விஜய் அவர்கள் அந்த 5 ஏக்கர் இடம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு மக்களை சந்திச்சு பிரச்சனை பெருசாக இருக்கே, நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போக வேண்டாம், அந்த மக்களுக்காக அந்த இடத்துல உட்காரலான்னு உட்காந்துட்டாருன்னா என்ன ஆகும்? ஒன்று, நீங்கள் விஜயை கைது செய்வீர்கள். உதயநிதியோ முதல்வரோ ஒரு இடத்திற்கு போகும்பொழுது தொண்டர்கள் வருவதை நீங்கள் தடுத்ததே கிடையாது இதுவரை. விஜய் போகும்பொழுது மட்டும் அந்த தொண்டர்களை தடுக்கிறீர்கள் என்றால் இந்த அரசியல் விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக மாறும். மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் செய்வதுதான் அரசியல்வாதிக்கான வேலையாக இருக்கணும் பொழுது இப்போ ஒரு சேர எல்லா கட்சியும் வர வைக்கக்கூடிய சூட்சமத்தை விஜய் செய்யணும். அங்கே உட்காரணும். அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு அங்கே உட்கார முடியல, இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னாக்கா இந்த ஷார்ட்டை கட் பண்ண அடுத்த ஷார்ட் ஓப்பன் பண்ணு, நேராக வேங்கவேல போய் நில்லு. நேற்று வந்த விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. நேற்று வந்த விஜய்க்கு தான் தமிழ்நாட்டுடைய தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு ஜல்லிக்கட்டு மைதானத்தில் உதயநிதி இறங்கி காலை அடக்கினாலும் சரி, இன்பநிதி இறங்கி காலை அடக்கினாலும் சரி, அது செய்தியாக வராது. நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்களே, அந்த மீறக்கூடிய சட்டம் நீங்கள் எவ்வளோ இங்கே செஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் சட்டத்தின் படி தான் இங்கே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் கருப்பு என்பது பெரியாருக்கானதுன்னு சொல்கிறீங்க. இப்போ 2026 பெண்கள் மாறாப்பு போட்டு அவுக்க சொன்னாரா பெரியார்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், முதல் முறையாக விஜய் அவர்கள் எப்போ வெளியே வருவார்னு தொண்டர்கள்லாம் காத்திருந்த நிலையில் இப்போ பரந்தூர் மக்களை பார்க்கறதுக்காண்டி நாளைக்கு வரதா பார்க்க முடியுது. இதில் புஷியானந்த் முன்னாடியே போய் எல்லா கள ஆய்வுகளையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டாப்ல. இதன் மூலிமா விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சொல்ல வருவது என்ன சார்? இல்லை, விஜய் அவர்கள் தொண்டர்கள் சொல்ல வருவது என்னவாக இருக்கும்னாக்கா, தளபதி ரெடி, தமிழ்நாட்டை பிடி, இறங்கி அடி, ஏறட்டும் நம் கொடி, வழிவிடா வழிகளும் நம்மைத்தோட நடுங்கிடும், தொண்டர்கள் படைசூட தொடரட்டும் நம் போர்க்களம், ஆயுதமின்றி அணி சேர்வோம், ஆணவமின்றி பணி செய்வோம், கெட் ரெடி ஃபோக்ஸ். சூப்பர் சார். இதைத்தான் விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார். அப்படின்னும் பொழுது முதல் முறையாக நேரடியாக மக்கள் பிரச்சனைக்கு மக்களை சந்தித்து ஒரு அரசியல் களம் காண்பதற்கு வந்திருக்கிறார் பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல விஜய் அவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் பரந்தூர் மக்களுக்கும் வழி பிறப்பதற்கான ஒரு நேரமாகத்தான் இதை பார்க்குறோம். குறிப்பாக அந்த மக்களை ஒரு சேர ஏகனாபுரம் என்ற இடத்துல அந்த 5 ஏக்கரில் ஒரு இடம் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அந்த மக்களை எல்லாத்தையும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோடைய நிறை குறைகளை பேசி இந்த விஷயம் நேஷ்னல் மீடியா இது வரைக்கும் இதை கவர் பண்ணலை. விஜய் போன பிறகு நேஷ்னல் மீடியா கவர் பண்ணும். ஏன்னாக்கா 900 நாட்களாக மக்கள் போராடிய இடத்திற்கு இது வரைக்கும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மக்களுடைய கருத்தை கேட்பதற்கு அங்கே செல்லவில்லை. கிட்டத்தட்ட டெல்லியில் மக்கள் போராடிய பொழுது, விவசாயிகள் போராடிய பொழுது மோடி இந்த மாதிரியான விஷயத்தை அடக்குமுறை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொந்த கிராமத்தில் மக்கள் சொந்த ஊரில் தமிழ்நாட்டில் போராடும் பொழுது போகலை. மோடி அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தையும் இவர் செஞ்சார். இவர் ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயி மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதாக இருக்கட்டும். அப்போது மணிப்பூரில் பெண்கள் அவர் நிர்வாணப்படுத்தப்பட்ட பொழுது இவர்கள் பேசிய திமுக, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி அவர்கள் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த ஒரு நிகழ்வு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்முறை நடந்த பொழுது அதை பற்றி பேசாமலேயே கடந்து போன விஷயமாக இருக்கட்டும். மத்திய அரசாங்கம் எனக்கு ஏர்போர்ட்டிற்கு இந்த இடம்தான் வேண்டும் என்று இது வரைக்கும் சொல்லப்படாத பொழுது நீங்கள் எதற்காக இந்த இடத்தை திமுக அரசாங்கம் தேடி தேடி எடுத்து கொடுத்தது என்ற ஒரு அரசியலை பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும். இதில் அனுபவபூர்வமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாள் மழைக்கு தாங்காத சென்னை விமான நிலையம் மூடப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை எப்படி உலகத்திற்கு நம்ம வெளியில் சொல்ல வேண்டியது இருக்குனாக்கா, ஒரு ஏரியின் மீது ஒரு ரன்வே வரும்பொழுது அந்த ஏரியோடைய அந்த ரன்வேன்றது பார்த்திங்கனாக்கா விமானம் இறங்கி பயணம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிறது. அதில் கார்கோ ஃப்ளைட்டும் இப்போ அடுத்து வரும் பொழுது அவ்வளவு கடுமையான ஒரு வெயிட் கொண்ட ஒரு விமானத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மண் இருக்கா? முதல்ல சாயில் டெஸ்ட் எடுக்கணும். சதுப்பு நிலமாக இருக்கும், அது தண்ணி நீர்த்தேக்கம் உள்ள பகுதியில் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ அதை என்ன செய்வாங்கன்னா, ஒட்டுமொத்த நீரை முதல்ல வெளியேற்றுவார்கள்.
அப்போ நீரை வெளியேற்றுவதன் மூலமாக என்ன நடக்குனாக்கா நிலத்தடி நீர் குறையும். கரெக்டுங்களா? நிலத்தடி நீர் வந்து கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு போகும். அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த சதுப்பு மண்ணை தோண்டி எடுத்துருவாங்க. மண்ணை தோண்டி எடுப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய உயிரினங்கள் அழியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண்ணில் வாழக்கூடிய நுண்ணுயிரிலிருந்து எல்லாமே அழியும். அந்த இடத்தை மிக வலிமையான இடமாக மாற்றுவதற்கு பாறைகளை கொட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். வேறு இடங்கள்லேருந்து மண்ணுகளை கொட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போது வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பாறைகள், மலைகள் எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ இதெல்லாத்தையும் உடைச்சி போட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய இடையூறு. இதை தாண்டி இத்தனை ஆண்டு காலமாக விவசாயம் செய்து அங்கே வாழக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பறிபோகுதுன்னும் பொழுது, அப்போ ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் கவன ஈர்ப்பு செய்வதற்கான ஒரு வழிவகை இந்த ஒரு ஏர்போர்ட் கொண்டு வருவதால் பல இடத்துலேருந்து மண் எடுக்கப்படுகிறது, மலைகள் உடைக்கப்படுகிறது, இந்த நீர் ஆதாரம் அளிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் மாசுபடுகும். அப்படின்னும் பொழுது இப்படி ஒரு இடத்தை இவ்வளவு விஷயத்தை அழித்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா? நாளைக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஏரியான்னு சொல்லல, இருந்தாலும் பரந்தூர் தான் வேணும்னு ஏன் சார் அடம் பிடிக்கிறாங்க அவங்க? அதுதான் கேட்குறேன். இப்போது நீங்கள் மத்திய அரசாங்கம் தெளிவாக சொன்னது இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள். அப்போது தரிசாக கிடக்கக்கூடிய எத்தனை இடங்கள் இங்கே இருக்கிறது, எவ்வளவு பொட்டல் காடுகள் இருக்கிறதுன்னும் பொழுது அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திற்கு நீங்கள் வந்து அந்த இடத்த கொடுத்துருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஒரு வேலை முடிஞ்சிருக்கும். அப்போ தொடர்ச்சியாக இந்த இடம்தான் வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்து கொடுப்பதற்கான அவசியம் என்ன? அப்போ அதானிக்கும் உங்களுக்குமான உறவு முறைகள் என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு? அல்லது அந்த இடத்தை சுற்றிலையும் திமுக சார்ந்த பெரும்புள்ளிகள் இடத்தை வாங்கி போட்டு வளைத்து போட்டு ஏதேனும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்தை, அதாவது உங்கள் வளர்ச்சிக்காக, நாட்டு வளர்ச்சிக்காக கிடையாது. அப்போ அது போன்ற விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அப்போ இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் பேசும்பொழுதே அந்த இடத்துல நிச்சயமாக அந்த இடத்திற்கு அவர் செல்லும் பொழுது ப்ரெஸ் நிச்சயமாக வரும், மீடியா நிச்சயமாக வரும். முதல் முறையாக அந்த இடத்துல இதெல்லாம் விஜய் அவர்கள் மீடியாவில் பேசணும். உங்கள்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயத்தை வந்து திமுக சார்பாக பல மீடியாக்கள் அங்கே வரும். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை விஜய் பேசும் பொழுது, சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த கவனமும் பெறும். ஆமாம், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குல்லன்ட்டு. இப்போது விஜய் மட்டும் போய் இந்த மக்களுக்காக ஸ்கோர் பண்ணி அவர் அரசியலை ஸ்கோர் பண்ணிடலாமா அப்படின்றதுக்காகவும் நம்மளும் ஸ்கோர் பண்ணணுன்ற இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கும் எல்லா அரசியல் கட்சிக்கும். இதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த பெண் விவகாரத்தில் எப்படி வந்து 5 கட்சி சேர்ந்து எல்லாமே ஒன்றிணைஞ்சாங்களோ அதே போல் விவசாயி பிரச்சனைன்னும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல யார் வருவா? அதிமுக நிச்சயம் உள்ளே வரும். நான் தான் டெல்டாக்காரன் அவர் சொல்லியிருக்கிறார். விவசாயிக்காக அவர் நிச்சயமாக எடப்பாடி உள்ளே வருவார். அப்போ அதிமுக உள்ளே வரும். நாம் தமிழர் நிச்சயமாக உள்ளே வரும். பாட்டாளி மக்கள் கட்சி விவசாய பிரச்சனை 100% உள்ளே வரும். அவர்கள் வருவார்கள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை நிச்சயமாக அவரும் உள்ளே வருவாப்புல, ஸ்கோர் பண்ணுவாப்புல. ஏன்னா நாங்கள் அந்த இடத்த தேர்வு பண்ணலை, நாங்கள் இடம் கேட்டோம், இந்த இடத்தை தேர்வு செய்து கொடுத்தது இவர்கள் தான். கூடுதலாக அண்ணாமலை சில தகவலும் எடுத்து கொடுக்கலாம். சுற்றியில் இருக்க இடத்தெல்லாம் யார் வாங்கி வச்சுருக்காங்களா, என்ன அடுத்து வந்து திட்டம் போட்டிருக்காங்கன்ற விஷயத்தையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் நிச்சயமாக உள்ளே வருவார்கள். அப்படின்னும் பொழுது 5லேருந்து 6 கட்சிகள் உள்ளே வரும். அப்போ ஒரு சேர அந்த மக்களுக்கான ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியும். விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியதால் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும்ன்றது ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்தில் விஜய் அவர்கள் அந்த 5 ஏக்கர் இடம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு மக்களை சந்தித்து பிரச்சனை பெருசாக இருக்கே, நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போக வேண்டாம், அந்த மக்களுக்காக அந்த இடத்துல உட்காரலான்னு உட்காந்துட்டாருன்னா என்னாகும்? ஒன்று, நீங்கள் விஜயை கைது செய்வீர்கள். கைது செய்துட்டு காலைல கைது செஞ்சு சாயங்காலம் வெளியில் வர்றதுக்குள்ளே இங்கே தமிழ்நாடு என்னவாக இருக்கும்? இளைஞர்கள் என்ன செய்வாங்க அது உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ இளைஞர்களை விஜயோடு சேர்ந்து போகிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? நம்ம சைனா பார்டருக்கு போகல, நம்ம போகிறது நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். என் கட்சியோடைய தலைவர் வர நான் வரேன்னு வருவீங்க. ஒருவேளை உதயநிதியோ முதல்வரோ ஒரு இடத்திற்கு போகும்பொழுது தொண்டர்கள் வருவதை நீங்கள் தடுத்ததே கிடையாது இதுவரை. விஜய் போகும்பொழுது மட்டும் அந்த தொண்டர்களை தடுக்கிறீர்கள் என்றால் இந்த அரசியல் வந்து விஜய்க்கு தான் ப்ளஸ்ஸாக மாறும். நீ அங்கே தடுக்கிறன்னு அங்கங்கே உட்காரன்னு பசங்க உட்காரதுக்கான வேலையும் இருக்கணும் பொழுது இப்போ அரசியல் வேறு ஒரு வடிவம் பெறும். அப்போது நேரடியாக விஜய் வந்தோம், சும்மா பார்த்தோம், பேசணும்னு கடந்து போகாமல் இதை எப்படி வந்து இந்த மக்களுக்கான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு விஷயத்தை நீங்கள் அரசியலாகவே செய்யுங்கள். உங்களுக்கு அரசியல் ஆதாயம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்குது. ஆனால் மக்கள் நலனுக்காக ஒரு அரசியல் செய்வதுதான் அரசியல்வாதிக்கான வேலையாக இருக்கணும் பொழுது இப்போ ஒரு சேர எல்லா கட்சியும் வர வைக்கக்கூடிய சூட்சமத்தை விஜய் செய்யணும். அங்கே உட்காரணும். அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு அங்கே உட்கார முடியல, இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா இந்த ஷார்ட்டை கட் பண்ணி அடுத்த ஷார்ட் ஓப்பன் பண்ணு, நேராக வேங்கவேலில் போய் நில்லு, நேராக வேங்கவேல் டேங்கில் போய் நில்லுங்க. அங்கே ஒரு பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அணுகுங்க, பேசுங்க. அங்கே அடுத்து வந்து வருது, அங்கே வேலையை முடிங்க, நேராக திருப்பி கள்ளக்குறிச்சிக்கு போங்க, கள்ளசாரம் நடந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்க. இது போன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் போயிட்டு விஜய் அவர்கள் சொல்லாமல் ஒரு இடத்திற்கு போக வேண்டியது, யாரிடமும் தெரியாமல் ரகசியமாக போக வேண்டிய ஒரே இடம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்காக அந்த பெற்றோரை சந்தித்து மாணவியை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு மட்டும் நீங்கள் தனிமேல் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வர வேண்டும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்ந்து ஐஐடிக்கு வந்துருச்சு.
ஐஐடியை தொடர்ந்து இன்றைக்கி காவலரே பார்த்திங்கன்னா கரூரில் வந்து அத்தனைக்கும் ஒரு 16 வயசு சிறுமியை வந்து பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கிற பொழுது இதை எப்படி சரி செய்வது? அப்போது துரிதமாக முதல் முறையாக மக்களுக்காக இறங்கின நீங்கள் முழுசாக இறங்கி நில்லுங்க. உங்களுக்கு பக்கபலமாக இளைஞர்கள் நிற்கிறார்கள். இனி அடிமேல் அடி இடிமேல விடியாக திமுகவுக்கு இறக்கி கொண்டே இருங்கள். மக்களுக்கு நல்லது பிறக்கட்டும். இந்த மாதிரி அடி விழக்கூடாதுன்றதுக்காக தான் செல்வ பெருந்தேவர்கள் விஜய் வந்து இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு கேட்குறாரா சார்? அண்ணன் செல்வ பிறந்தகை விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறது உள்ளபடி வந்து மகிழ்ச்சி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேற்றின பிறகு இதை சொல்லணும். ராகுலிடம் நீங்கள் சொல்லி திமுக கிட்டத்தட்ட காங்கிரஸ்னு ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் அழிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணும், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் வரணும், எதிர்க்கட்சியாக வரணும், ஒரு ஆட்சியை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாக நம்ம இருக்கணும்னாக்கா, காங்கிரஸுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கணும்னாக்கா, வெறும் காங்கிரஸ் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற கட்சியாக இருந்தால் திமுக என்றைக்கே கட்சி அழிச்சு விட்டுருக்கும் காங்கிரஸை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சினால இன்னும் காங்கிரஸ் உயிர்ப்போடு இருக்கிறது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் செல்வ பிறந்தகை சொல்வது போல் விஜய் அவர்கள் நாளைக்கு ராகுலோடு கை கோர்ந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டணி நிலக்கிறீங்க. திமுக கூட இருக்க ஒரு கூட்டணி இருக்குல்ல, அப்படியே திமுக மட்டும் தூக்கி வெளியே போட்டு அந்த கூட்டணி அப்படியே ப்ளஸ் ராகுல் நீங்கள் எல்லோரும் ஒரு சேர்ந்து ஒரு விஷயத்தில் ஃபார்ம் பண்ணி நின்னீங்கனாக்கா நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய அடி. இந்த அடியை விஜய் அவர்கள் செய்வார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதிகார பகிர்வு தரணுன்ற பொழுது நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும்னாக்கா விஜய் அவர்கள் எந்த கூட்டணியோடு வலுவாக நிற்பது என்பது மிக முக்கியம். அரசியலில் வந்து நீங்கள் வந்து அண்ணன் சீமாலை போல தனித்தே நிற்பேன்னு சொல்லிட்டு கூட அவர் போராடுறாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போராடுவது என்பது வந்து வேஸ்ட் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து நீர் எங்கேயோ இருக்குது, மக்கள் எங்கேயோ இருக்காங்கனாக்கா என்ன பயன்? அந்த நீரை அருந்துவதற்கான உயிர் ஜீவன் அங்கே இருக்கணும், மக்கள் இருக்க இடத்துல நீர் இருக்கணும். இதுதான் வந்து பயன். ரெண்டுமே தனித்தனி இருக்கிற எந்த பயனும் முடியாது. அப்போது அரசியல் கட்சியும் அதிகாரமும் ஒரு சேர இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்சி அந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், அந்த மக்களுடைய நலத்தை பாதுகாக்க முடியும். பொழுது செல்வ பிறந்தகை சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு ஈரோடு, அதை விட்டு கொடுத்துட்டு சீமான் வந்தால் நாங்கள் விரட்டி அடிப்போம்னு சொல்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் அவலமாக இருக்குது. எங்கே நீங்கள் லேகாக இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த காங்கிரஸ்ன்ற லேபிளை வச்சு தான் இத்தனை வருஷம் வாழ்ந்து வளர்ந்தான்ல, அவனுக்கு அந்த வழி புரியும். புரியுதுங்களா? ஏன்னா இவர்கள் பேசக்கூடிய பேச்சு, செய்யக்கூடிய செயல்கள்லாம் எந்த மாதிரியாக இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பெரியாரை உள்வாங்கி கொண்டேன்னு சொல்லிட்டு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது லெமனை கையில் எடுத்துகிட்டு போகிறாப்புல. புரியுதுங்களா? அப்போது பெரியாரை நீங்கள் எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்க, பகுத்தறிவு சித்தாந்தத்தை எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்கீங்கன்றது உங்களுடைய நடத்தையிலே தெரியுதுன்னும் பொழுது, அப்போது அண்ணன் செல்வ பிறந்தகை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம கட்சி மேலோங்கி வரணும்னாக்கா என்ன செய்யணும் தமிழ்நாட்டில், அதை நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கணும். பொழுது இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு அரசியல் செய்வது, நீங்கள் சீமானை போய் நான் மல்லுக்கு நிற்கிறேன்னு சொல்கிறது உங்களுடைய வேலை சீமானிடம் போராடுறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். பிரச்சனை அப்போ இந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை அனலைஸ் பண்ண தெரியாததுனால தான் இந்த கட்சி வந்து அழிவின் விளிம்புக்கு போய் கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு கட்சி தலைவர்கள் மாற்றும் பொழுது, காங்கிரஸையோ பிஜேபியோ சரியோ, அப்போ இந்த காங்கிரஸுடைய தலைவர்கள் திமுகவுடைய தலைமையை அனுசரித்து செல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? நம்ம தனி கட்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கா அல்லது சொத்து குவிப்புனால் வந்து திமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், அதாவது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம், திக, வைகோ, வேல்முருகன் போன்ற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் வேல்முருகன் மட்டும்தான் கொஞ்சம் தனித்து வெளியே வந்துட்டு ஆரம்பிச்சு, எல்லாருமே இவர்கள் சார்ந்தே மௌனித்து கிடக்கிறீங்கன்னும் பொழுது, அப்போ உங்கள்கிட்ட என்ன சிக்கல் இருக்குது? உங்கள்கிட்ட அவங்கள எதிர்த்து நின்னால் நமக்கு அடுத்த வாட்டி சீட்டு கிடைக்காதுன்ற சிக்கலா? இல்லை அவங்களால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது அதிகமாக பணம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக சேர்த்து வச்சு அது வழக்காக மாறிடுன்னு பயப்படுறீங்களா? எதற்காக இப்படி மௌனித்து கிடக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ ஜனநாயக முறைப்படி நீங்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய நபர்கள் ஜனநாயக நெறியின்படியும் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக நடத்தி கொண்டு போனீங்கன்னா தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், இல்லாட்டி தோல்விதான். நேற்று வந்த விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. நேற்று வந்த விஜய்க்கு தான் தமிழ்நாட்டுடைய தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு ஜல்லிக்கட்டு மைதானத்தில் உதயநிதி இறங்கி காலை அடக்கினாலும் சரி, இன்பநிதி இறங்கி காலை அடக்கினாலும் சரி, அது செய்தியாக வராது. நாளைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா விஜய் பற்றின செய்தி தான் போய் கொண்டிருக்கணும் பொழுது, அப்போது எந்த அளவுக்கு இளைஞர்கள் அவரை தாண்டி கிட்டத்தட்ட இத்தனை கட்சியை தாண்டி இளைஞர்கள் அங்கே போகிறாங்களே, இந்த ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்குல்ல. எம்ஜிஆருக்கு எல்லா ஏஜ் குரூப்பும் போச்சு, இவங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்பும் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 80% இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு மேஜிக் நடந்ததுக்கான ஒரு சாத்தியக்கூறு எங்கே இருந்துச்சு? அப்போ நீங்கள் எங்கெல்லாம் லேகாக இருந்திருக்கீங்க? இந்த இளைஞர்கள் உங்களை நோக்கி தானே ஆரம்பத்தில் வந்தாங்க. இப்போ எல்லாமே அங்கே போகிறாங்கனாக்கா அந்த லேகில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சால் தான் சரி செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி இது ஒரு நாளைக்கு ஒரு கூட்டணி ஒரு ஆட்சியாக அமல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
கடைசி ஒரு கேள்வி சார். ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி அரசியலமைப்பை வந்து தகர்த்தெறிகிறது பாஜக அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு பிஜேபி கிட்டத்தட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கிறதுன்னு. ஆனால் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறுறீங்க. இவங்க தகர்க்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றம்னாக்கா கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிகள்கிட்ட பெருவாரியாக கையெழுத்து வாங்கி அந்த சட்ட மசோதாவை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட அனுப்பி அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் சட்டத்தை மீறுகிறீர்களே, அந்த மீறக்கூடிய சட்டம் நீங்கள் எவ்வளோ இங்கே செஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? தமிழ்நாட்டில் சட்டத்தின் படி தான் இங்கே வந்து ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. இது சட்ட விதிமுறையா? நீங்கள் வந்து இங்கே சட்டம் என்பது என்ன சொல்லுகிறது, எப்படி வந்து மாணவ பிள்ளைகளை வந்து படிக்க வைக்க சொல்லுது, மாணவ பிள்ளைகளை எப்படி ஊக்குவிக்க சொல்லுது, நீங்கள் எதில் இங்கே ஊக்குவித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கட்சியை சார்ந்த நபர்கள்ட்ட வந்து எந்த அராஜகம் செய்தாலும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத பொழுது மீறக்கூடிய விஷயம் யார் மீது செய்கிறார்கள்? அத்துமீறுவது நீங்கள். தனிப்பட்ட கட்சிக்காரனாக தான் பிரியாணி கடைகளை பூந்து அடிக்கிறான், இல்லை பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பூந்து பொண்ணை தூக்குறான். அதுக்கு போய் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கு வந்து அவன் வந்து கட்சிக்காரனே இல்லை, அனுதாபி, அப்படி தானே சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போது சட்டத்தை மீறுவது, காவல்துறை மீது கை வைப்பது, பெண் காவலரை அடிப்பது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி தார்மீகமாக சட்டத்தை வந்து இவர்கள் உடைக்கிறார்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வெக்கம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பாங்கல்ல. சட்டத்தை இங்கே எந்த அளவுக்கு மீறப்பட்டிருக்கின்றதை ஸ்டாலின் அவர்கள் உணரணும். இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு அப்புறம் வரணும். அதான் நடக்கணும் சார். ஆனால் அதே மாதிரி கனிமொழி அவர்கள் கேட்கும்போது இந்த மாதிரி எங்களுடைய திராவிட மாடலுடைய விஷயத்தை தான் வந்து பாஜக வந்து காப்பி அடித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொண்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். இவர்கள் திராவிட மாடலில் தான் காப்பி அடிக்கிறாங்கன்னா எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சி ஊர்முழுக்க கொடுத்துட்டு இருந்தாங்களே இந்த திராவிட மாடலில் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல 2 முறை கள்ளச்சாராயம் மரணம் நிகழ்ந்தது அதுவா? அல்லது வந்து ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வந்து கட்சிக்குள்ளே இருந்து சர்வதேச நாடுகளுக்கு வந்து மெத்துன்ற ஒரு விஷயத்தை கடத்தினானே, அந்த மாதிரி வந்து எதுவும் பிஜேபி காப்பி அடிக்குதா? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே மாணவிக்கு வந்து அத்துமீறல் நடந்து கொண்டு இருக்கிறது, அது சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் இன்னும் கைது செய்யாமல் ஒரு நபரை வச்சு இங்கே ஒரு படம் காட்டிட்டு இருக்கீங்களா, அதுபோல் நடந்து கொண்டு இருக்கிறதா? அல்லது இங்கே இராணுவ வீரர்களை இங்கே வெட்டினாங்க, விஓக்களை வெட்டினார்கள், பத்திரிகையாளர்களை வெட்டினாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து அங்கே வந்து பிஜேபி காப்பீடு செய்து கொண்டிருக்கிறதா? இங்கே வந்து மணலை திருடுகிறார்கள், 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு போய் உட்கார வச்சிங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க ரகசியமாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருந்த நபர் தான் இன்றைக்கு பெரியாரை குறித்து யார் விமர்சனம் பண்ணாலும் அவருடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன்னு சொல்லி கேவலமாக பேசுகிறது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பெண்களின் கற்பையும் அவர்களுடைய நடத்தையும் சந்தேகப்படுவேன்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்களா? இதைத்தான் அவங்க செய்கிறாங்களா? இல்லை வந்து மனு கொடுத்தாக்கா அந்த மனுவை வாங்கி மண்டை மேலேயே அடிக்கிறது அமைச்சர், பொது இடத்துல வந்து நீ எஸ்சி தானு கேட்குறது, ஓசி தானு கேட்குறது, நீ வந்து அமைச்சர் பெருமக்கள்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டே வந்து கதை சொல்கிறது, முட்டை வந்து மை உருவிச்சு உள்ளே போயிடுச்சு கருப்பாச்சுன்னு சொல்லக்கூடிய கதையை சொல்லக்கூடிய விஞ்ஞானிகளாக இருப்பது, இது போன்ற திட்டத்தை தான் அவங்களை காப்பி அடித்து சொல்லிட்டு இருக்கிறாங்களா? எதை காப்பி அடிக்கிறாங்கன்னு கனிமொழி சொல்லணும்ல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மோடி வரும்போது கருப்பு பலூன் காட்டுறீங்க, கரெக்டுங்களா? கோ பேக் மோடி சொன்னீங்க, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நீங்களே வந்து இல்லை கருப்பு சால் போட்டு வந்து அவுக்குறீங்க. அப்போது சொந்த ஊரில் உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுவதற்கு மக்களும் குறிப்பாக பெண்கள் தயாராகி விட்டார்கள்ன்றதான இது வலியுறுத்துது. இல்லாட்டி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்வில் வந்து இந்த கருப்பு துப்பட்டா போட்டதை அவருக்கு வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கருப்பு என்பது பெரியாருக்கானதுன்னு சொல்கிறீங்க. அப்போ 2026 பெண்கள் வந்து மாறாப்பு போட்டு வந்து அவுக்க சொன்னாரா பெரியார்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அப்போ ஒட்டு மொத்தமாக கனிமொழி எதை காப்பி அடித்தாங்கன்னு சொல்லணும். எப்படி 2Gயில் வந்து நீங்கள் மாட்டினீங்களா அந்த மாதிரி ஏதாவது காப்பி அடித்தாங்களா? எதை காப்பி அடித்தாங்கன்றது நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா புரியும். இல்லாட்டி திராவிட மாடலை பார்த்து காப்பி அடித்தாங்கன்னா இங்கே 1000 அமக்கலம் பண்ணி வச்சுருக்கீங்க. 4000 கோடி வாங்கி கொண்டு போய் எங்கே போச்சுன்னு தெரியல. பெருவெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா பக்கமும் கலைஞருடைய பெயர், கலைஞருடைய சிலையாக இருக்கிறது. மாடர்ன் தியேட்டருக்கு வெளியே இவர் செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும். எதை காப்பி அடித்தாங்க பிஜேபின்னு தெளிவாக சொன்னோம்ல. இதை சொல்லாமல் நீங்கள் பொதுவாக காப்பி அடிச்சினாக்கா நாங்கள் எதன்னு எடுத்துக்கிறது? அடுப்பை பற்ற வைக்காமல் பொங்கல் செஞ்சீங்களா அதுன்னு எடுத்துக்கிறதா? பார்த்தீங்களா உதயநிதி செஞ்சதை? அதாவது 9 கிரகத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் அடுப்பு இருந்தும் பொங்கல் செய்யலாம், இல்லாமலையும் செய்யலாம்ன்ற மாதிரி நீங்கள் நெருப்பே இல்லாமல் ஒரு விஷயத்தை அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து எதை காப்பி அடிக்கிறோம்? காலங்காலமாக ஒரு கட்சி திமுக என்பது, திமுக என்ற கட்சியை ஒரு குடும்பமே ஆக்கிரமித்து வந்துக்கிட்டு இருக்கு. இது போல் வந்து காப்பி அடித்தாங்களான்றது தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கனிமொழிக்கு இருக்குன்ற பொழுது இதை தெளிவுபடுத்திட்டு இந்த மாணவ விவகாரத்தில் என்ன சொல்ல போகிறீங்க? தொடர்ச்சியாக உங்கள் அண்ணனுடைய ஆட்சியில் வந்து இந்த பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்குது, போதை கலாச்சாரம் அதிகமாக போய்கிட்டே இருக்குது, நீங்கள் சொல்வது போல் இளம்பு தேவிகள் அதிகமாக உருவாகி கொண்டே இருக்கிறார்களே, இதை எப்படி செய்ய போகிறீங்க? நாங்கள் இருமாப்போடு தான் 200 வெல்லும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எந்த மாப்பு வந்து ஆப்படிக்க போகிறான்னு தெரியல எதிர்காலத்தில்ன்றதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு புரிதலோடு கனிமொழி அவர்கள் பேச வேண்டும். அற்புதமான கருத்துக்களை இளைய பாரத நேயர்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.